கோடங்கிப்பட்டியில் திமுக முப்பெரும் விழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இணைகிறார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக திமுக சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் அண்ணா பிறந்தநாள், பெரியார் பிறந்தநாள், திமுக தொடங்கப்பட்ட நாள் ஆகியவற்றை ஒன்றிணைத்து முப்பெரும் விழாவானது கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டு கொங்கு மண்டலமான கரூர் மாவட்டத்தில் முப்பெரும் விழா நடத்த அறிவிப்பு வெளியிடப்பட்ட நிலையில் இன்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு கட்சி பணிகளில் சிறப்பாக செயல்பட்ட மூத்த முன்னோடிகள் 6 பேருக்கு விருதுகள் வழங்கி சிறப்புரையாற்றவிருக்கிறார். முப்பெரும் விழாவை முன்னிட்டு முன்னாள் அமைச்சரும் கரூர் மாவட்ட சட்டமன்ற உறுப்பினரும் செந்தில் பாலாஜி ஏற்பாட்டில் கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள கோடங்கிப்பட்டி பகுதியில் 50 ஏக்கர் நிலத்தில் பிரம்மாண்டமாக மேடை அமைத்து இன்னும் சற்று நேரத்தில் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு விருதுகள் வழங்கி சிறப்புரையாற்ற உள்ளார். தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் முப்பெரும் விழாவில் கலந்து கொள்ள உள்ளார். இந்நிலையில் தமிழக அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் என 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். இந்நிகழ்ச்சிக்கு வருவதற்காக பல மாவட்டங்களில் இருந்து பொதுமக்கள் பல கிலோமீட்டர் தூரமாக காத்திருந்து பல்வேறு வாகனங்களில் சாறை சாகராக வந்து கொண்டிருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் ஆகியோர் மேடைக்கு வருகை தந்து சிறப்புரையாற்ற உள்ளனர். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.